ஹலோ டியர் மக்களே, 10th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த ஜாப் உங்களுக்கு தான். ஆர்பிஐயில் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்கான ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 572 போஸ்டிங்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 46,072 ருபீஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஜாபுக்கான டேட்ஸ் பார்க்கலாம். வெப்சைட்டில் ஆன்லைன் லிங்க் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 அன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது பிப்ரவரி 4 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 4 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே டேட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 4 தான் லாஸ்ட் டேட். அன்றைக்கி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிடணும். ஸோ எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, மார்ச் 1 இந்த 2 நாள் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கான டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, போர்ஷன்ஸ் என்ன, சிலபஸ் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ரீசனிங் 30 மார்க்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் 30 மார்க்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் 30 மார்க்ஸ்க்கு, நியூமெரிக்கல் அபிலிட்டி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் 30 மார்க்ஸ்க்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்ஸ். இதில் நீங்கள் வந்து 120க்கு 60 எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைமிங் வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 1 hour 30 minutes 1.5 மணி நேரம் டைம் இருக்குது இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அடுத்த இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/1/2008 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு சில ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC/ST வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம். OBC சேர்ந்தவங்க 3 இயர்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். SC/STயாக இருந்தால் 50 ருபீஸ் பே பண்ணால் போதும். ஆனால் OBC ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 450 ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.